Hey beauties, welcome to Bell Lifestyle. இன்றைக்கி நம்ம ஒரு பில்கிரிம் ப்ராடக்டோட ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்பான்சர்ட் வீடியோ தான். ஸோ நான் வந்து பில்கிரிமோட 4th பர்த்டேயில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு வெப்சைட்டில். ஸோ அதுலேருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ எவ்வளோ வாங்கினேன் எனக்கு தெரியல, இது வாங்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு. மேபி 1 or 2 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை 1 கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல. பட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராடக்ட்டுன்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கும் அது சர்ப்ரைஸ் தான், உங்களுக்கும் அது சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் அந்த வீடியோ ரொம்ப 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 பழைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் என் கேலரியிலேருந்து. இப்போ அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணும்போதே இதோட பேக்கேஜிங் பற்றியும் சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்து கார்டன் பாக்ஸ் போட்டு மேலே வந்து எப்பயும் போடுற பிளாஸ்டிக் பேக்கேஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டன் பாக்ஸில் வந்து வேர்ல்ட்ஸ் பியூட்டி ஃபார் யூ, பிகாஸ் வந்து இது கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ வேர்ல்ட்ஸ் பியூட்டி ஃபார் யூ இந்த கோட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பில்கிரிமோட 6 கோட்ஸுமே வந்து இருக்குது. அதாவது வந்து நான் டாக்ஸிக், கெமிக்கல்ஸ் இல்லை, இதில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ளைட் பிக்சர்லாம் இருக்கேன். நீங்கள் வந்து பில்கிரிமோட லோகோ இருக்குது. அண்ட் இங்கே எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம், லைக் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதில் வந்து கோட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே என்ன எதோ எழுதியிருக்காங்க, பட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை வந்து பொறுமையாக, கேமரா வேறு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, டென்ஷன் பண்ணுது. பட் பரவாயில்ல, நம்ம வந்து எந்த ப்ராசஸுமே கைவிடக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி 4 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். யூ ஆக்சுவலி ஹர்ட் இட் ரைட். ஸோ 4 ரூபீஸ் தான். இது வந்து ஆஃபர் டைமில் வந்து நான் வாங்கினேன். ஸோ 4 மணிக்கு 4 ரூபாயில் ஒரு பொருள் தந்துட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பொருள். ஸோ இதை வச்சு விளாண்டுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓட்டிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை போய் பார்த்துருங்க. நானே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கசக்கி தூக்கி போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து வாங்கின ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஆயில். ஸோ நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா இது புதுசாக இருக்கே டொமேட்டோ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இது புதுசாக தான் இருந்தது அன்டில் ஐ செக் த வெப்சைட் அபவுட் திஸ். ஸோ இதை வந்து நான் செக் பண்ணும்போது என்னை ரொம்ப ரொம்ப அமேஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனையை இது குணப்படுத்துவான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆக்னே ஸ்கார்ஸ் தான். இது வந்து உங்களோட ஆக்னே ஸ்காரை மட்டும்தான் சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா பேர்ன்ஸை வந்து கட்டுப்படுத்தும். ஐ மீன் ரேசர் பேர்ன்ஸ் இருக்குல்ல, அதுவும் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபேர்ம் பண்ணும். அண்ட் இன்க்ரோன் ஹேர் இருக்கும்ல, சில பேருக்கு வந்து ஷேவிங் பண்ணி இல்லை வேக்சின் பண்ணி இன்க்ரோன் ஹேர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதையுமே வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸும் இல்லை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை, ஜஸ்ட் டொமேட்டோ ஆயில் தான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆப்வியஸாக ஆட் பண்ணுவாங்க, பட் இவங்க வெறும் கீ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அவங்களோட பில்கிரிம் கோட் அண்ட் VCS2 இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், பிகாஸ் வந்து நான் நெயில்ஸ் வச்சுக்க மாட்டேன் என் கையில். ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான், பட் பரவாயில்ல, உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு நம்ம பொறுமையாக பிரிப்போம் ஸ்லோ மோஷனில், அப்போ தான் வந்து வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகும். எப்படி என்னோடய ஐடியா. ஸோ பரவாயில்ல, பிரிச்சுட்டு எப்படியோ. ஸோ இதுதான் வந்து அதோட பேக்கேஜிங். ஸோ வெளியில் வந்து மேட் பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ உள்ளே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்க. ஸோ சீக்ரெட்ஸ் ஆஃப் ஜெடு ஐலாண்ட், பில்கிரிம் கோட், அவங்க இன்க்ரீடியன்ட், அவங்க MRP ரேட்டு, அதுக்கப்புறமா வந்து QR கோட் எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து இதை 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்கள் டிஃப்ரென்ஸுமே வந்து இந்த வீடியோட எண்டில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம திறந்து பார்த்துலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசை பார்க்கணுன்ட்டு, பிகாஸ் எனக்கு வந்து ஆயில் ப்ரோன் ஸ்கின்னு. ஸோ வந்து எனக்கு வந்து திருப்பி நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் வந்து ஆயில் போட்டால் வந்து போஸ்டில் க்ளாக் ஆகும், ஆக்னேஸ் ஃபார்ம் ஆகும். பட் இது வந்து ஆக்னே ஸ்காரே குணப்படுத்துன்னு சொல்லியிருக்கே, சரி ட்ரை ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஓகே, பெட்டர் ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போது நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய ஸ்கார்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்காரிங்காக இருக்கும் ஃபேஸ்லாம், இப்போ நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஷேக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
வாவ்! இதோட கன்சிஸ்டன்சி ஆப்வியஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு லைட் வெயிட் ஆயில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீஸியாக இல்லை. மேபி நீங்கள் இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண லைட்டாக க்ரீஸி ஆகலாம். பட் நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் half a bottle ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஓகேவா? டெய்லி நைட் வந்து போடுங்க. ஸோ வெறும் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்க இடத்துல மட்டும் போடுங்க, மற்ற இடத்துலலாம் போடாதீங்க. பிகாஸ் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டு பார்த்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மேலே லைட்டாக பம்ப்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஃபோர் ஹெட்லலாம். ஸோ வெறும் நான் வந்து சீக்ஸில் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஆக்னி ஸ்கார் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு ஆக்னி ஸ்கார் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னி இருந்தால் ஆயில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னில் அது வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணி நிறையா ஆக்கி விட்டுரும். சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில். ஸோ அதனால் ஆக்னி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிட்டக்கப்புறம் ஆக்னி ஸ்கார் மட்டும் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபீல் ஆகும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்னி வராது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் வந்து இந்த ப்ராடக்ட்டை உள்ளே இறக்கினீங்கன்னா சூப்பராக வேலை பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ until then bye and subscribe to my channel. Thanks for watching.